உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியல் கொடுமைகள். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒளித்து பின் சென்று கண்டுபிடிக்கணும். பிளாஷ்பேக் மெர்சல் பிடிச்சது பிகில் நினைக்கிறேன் அந்த படம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வர்றது. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணிக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். என்னங்க இல்ல உங்க வீட்டுல 26ல என் தம்பி வாரான். வாங்கடா வாங்கடா வாங்கடா. அத தம்பி விஜயை தான் சொல்றேன். அன்பார்ந்த மக்களே யோசிக்கணும், சிந்திக்கணும். மற்ற தேர்தல் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நிறைய நகைச்சுவைகளை பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா நம்ம எப்படி தோத்தோம், நம்ம எங்க மிஸ் பண்ணோம், எதனால நம்ம தோத்தோம் அப்படிங்கறத பத்தி எவனுமே கவலைப்படுற மாதிரி தெரியல. அவன் எப்படி ஜெயிச்சான், அவன் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைத்தறிச்சல் பட்டுட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு விடாம அதை ஸ்டேஜ் போட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல, தப்பு தானே பெரியப்பு. உன் டார்ச்சர் தாங்க முடியல பாத்துக்க. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டார். கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர் விஜய் 1,30,00,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது. வேற போன வாட்டி 8, அது 4ஆ மாறி போச்சு. அடுத்த தேர்தலில் 2ஆ மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி 2ஆ மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். தேர்தலுக்கு முன்னாடியும் இதே மாதிரி பேசி தான் கிடைச்சல கெட்டின டெபாசிட்டை கூட வாங்காம நிக்கிறோம். அடுத்த தேர்தலையாச்சும் கெட்டுற டெபாசிட்டை எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி யோசிக்காம எதுக்கு இதெல்லாம்? அதுலயும் குறிப்பா பாருங்களேன், கொடை வள்ளலை பத்தி யாரு பேசுறா பாருங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா? எதுவும் பண்ணல. கட்சியவே திரள் நிதியில தானே ஓட்டிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி அடுத்தவங்களை பத்தி அந்த கேள்வியை கேட்க முடியுது? மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்க. சரி ரைட், திரைக்கவர்ச்சினால மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கறத பத்தின விமர்சனம் பண்றாப்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. உங்க தம்பி அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். திரைக்கவர்ச்சியால அவர் சிஎம் ஆனாதான் விமர்சனம் பண்ணுவாப்ல. அதே இவர் கட்சியில சேர்ந்து வின் பண்ணா டெபுட்டி சிஎம் பதவி கொடுப்பாப்ல. அப்ப அந்த திரைக்கவர்ச்சியில இவர் கண்ணுக்கும் தெரியாது. வழக்கு வாங்கியிருக்காரா, மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணியிருக்காரா, போராட்டம் பண்ணியிருக்காரா, கொடை வள்ளலா இருந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வியில அப்ப வராது போல இருக்கு. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்ல, என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? ஒரே ஒரு காரணங்கள், ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம், நீ வேணா உங்க ஆளுகளை ஒரே ஒரு காரணங்கள் சினிமாவில் நடிச்ச ஒரே ஒரு காரணங்கள், ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணங்கள். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. அதாவது எப்படி இவரால இந்த மாதிரிலாம் பேச முடியுதுன்னு சத்தியமா என்னால நம்ப கூட முடியலங்க. ஏன்னா இப்ப அவர் வாயால இப்படி ஸ்டேஜ் போட்டு கேட்கிறாப்ல, நடிச்சிருக்கிற 69 படத்துல ஒரு படம் நல்ல படமா இருக்கான்னு சொல்லி. ஆனா இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு இவரே என்ன சொல்லியிருக்காருன்றத பாத்துருவோம் வாங்க. அவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் தான் என்னது? மெர்சல் பிடிச்சது பிகில் நினைக்கிறேன் அந்த படம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவருதான் கேட்டாப்ல 69 படத்துல ஒரு படம் நல்ல படம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. இப்ப 2 படம் எனக்கே பிடிக்கும் அவரே பேசி வச்சிருக்காப்ல. அட்லீஸ்ட் அந்த 2 படத்தை தவிர்த்து 67 படத்துல ஏதாச்சும் நல்ல படம் இருக்கா அப்படின்னாச்சும் கேட்டிருக்கலாம்ல.
69 படத்துல ஒரு படம் நல்ல படம் மெர்சல் பிடிச்சது ஃபீல் நினைக்கிறேன் அந்த படம் ஆமாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இது மட்டும் தானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இன்னொரு இன்டர்வியூல இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. அந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு இவர் எவ்வளவு சுவாரஸ்யமான பதில் கொடுத்திருக்காருன்னு கேளுங்க. எந்த நடிகரோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்? எனக்கு நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க, ஆனா என் தம்பி விஜய் படத்தை பார்க்கணும்னு. அது ஏன் எப்பயுமே நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். விஜய் சார்னும் போது வந்து உங்களுக்குள்ள இல்ல அது ஒரு இனம் தெரியாத பாசம். எனக்கு தம்பி படம்னா அவன் வந்து முழுமையான நடிகன். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. நீங்க யார் படத்தை பாப்பீங்கன்னா நான் தம்பி படத்தை தான் பார்ப்பேன். அவன் படம் நல்லா என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தம்பி படம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து முழுமையான நடிகன். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். நீ நல்லா ஜோக் அடிக்கிற. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன். தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலி சிமி இரும்பி சிமிட்டு ஏதோ ஒரு கருமம். கருமமா? சரி, ரைட்டு. அதாவது இப்ப அவர் சொல்ற விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவருக்கு பதிலா உலக நாயகன் கமலஹாசனுக்கோ ரஜினிகாந்த் அவர்களுக்கோ நீங்க ஓட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல படங்களாச்சும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஆனா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போ இவருக்கு நல்ல படங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இவர் கொடுத்த ஆதரவு பேச்சு நம்ம கேட்போமா? அட கேப்பங்குரு, சும்மா இருங்க நீங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. எப்படி? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வர போறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஒரு அடி. சரி, ரைட்டு. கமலஹாசனுக்கும் நல்ல படங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லயே. சரி, கமலஹாசன் அவர்களுக்காச்சும் இவர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் அடிச்சாச்சு, உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பக்கம் அடிச்சாச்சு, விஜயும் அடிச்சிருக்காப்புல. இப்போ விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேரையும் எக்ஸாம்பிளா சொல்லி சொல்றாராம். உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இன்னைக்கு தான் நீ கையங்களமா அப்படிப்பட்டிருக்கேன். இப்ப சீமான் அவர்கள் பேசுறத வச்சு எந்த ஒரு நடிகரும் அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாதா அப்படிங்கறது தான் அவருடைய எண்ணமா இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. யாரு வேணாலும் அரசியலுக்குள்ள வரலாம். அப்படி அரசியலுக்குள்ள வரும்போது இவருக்கு கீழே ஆதரவு கொடுத்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து ஏத்துப்பாப்புல. அதுவே இவருக்கு எதிராக போய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிக்க போறாங்க, கூட்டணி கட்சிக்குள்ள வரல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சு ஓட விடணும். இதுதான் அவருடைய ஒரே எண்ணமா இருக்கு. சரி, இதை கூட விடுங்க. சீமான் அவர்கள் தளபதி விஜய் இப்ப சிஎம் ஆயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறமா அவரை பத்தி அதிகமா கிண்டல் பண்றது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாருன்னு தானே. இப்ப ரீசெண்டா இந்த ஸ்டேஜ்ல கூட ஒன்னு பேசியிருப்பாரு, கேளுங்க. சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடி கொடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சாப்ல. நல்லா அருமையா பேசுறாப்புல. உண்மையிலேயே அதுக்கு கிண்டல் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவர் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரா இல்லையா. பட் சீமான் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்டே பார்க்காம அப்படியே பேசுவாப்புல, ஸ்டேஜில் மனசுல இருந்து பேசுவாப்புல. ஆனா எல்லா டைமும் ஒரே மாதிரி பேசுவாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குறி. ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சா வச்சு அதில் கரெக்டாக படிச்சு பேசிடுவாங்க, அதை மாற்றி பேச மாட்டாங்க. ஆனா இவரு ஸ்கிரிப்ட் இல்லாம மாத்தி பேசுவாப்புல. அது எவ்வளவு மாத்தி இருக்குன்றத ஒரு சின்ன சாம்பிளா காட்டுறேன், வாங்க கொஞ்சம் பாருங்க. 2019 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, விஜய் என்னுடைய தம்பி. பாத்தீங்களா? இப்போ ரஜினிகாந்த் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு விஜய் அடிச்சாப்ல. பட் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே தம்பியை ஆதரிப்பேன், ஆனா ரஜினிகாந்த் எப்படி ஆதரிக்கிறது அப்படிங்கறத 2019 கேட்டிருக்காப்ல. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. 2023 என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க. தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். பாத்தீங்களா? அப்ப அவர் வரணுமா? இப்ப வந்த உடனே திரைக்கவர்ச்சி வச்சு வந்துட்டாரு, அவருக்கு போய் ஓட்டு போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. சரி, ரைட். இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. அவருக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர், தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். நிறைய போறான்டா. 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியது. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்ச உடனே இவர் வந்து வரட்டும்,
என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவிப்பேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, அவரும் வந்து போராடட்டுமே அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கான உள்குத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வரப்போறாப்புல தம்பி வந்து நம்ம கட்சியில சேர்ந்து நமக்கு கீழே வேலை பார்க்க போறாப்புல, நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாப்புல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்ணிட்டாப்புல இவ்வளத்தையும் பேசி வச்சுட்டாப்புல. கடத்த நடந்தது என்னன்றது தான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. சி ஜோசப் விஜய் எனும் நான் எரியுது வயிறு எரியுது. ஸோ ரீசெண்டா அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பேசியிருந்தாப்புல, அதையும் கேட்டுருங்க. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா, உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட வரும். யாரும் வான்னு கூப்பிடலையே, அதெல்லாம் சிரிச்சுக்கணும். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. புரிஞ்சிருச்சாங்க? அதாவது ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறவங்களுக்கும் ஸ்கிரிப்டே இல்லாம இப்படி மாத்தி மாத்தி பேசுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சா? 150 கோடி சம்பளம் வாங்குறாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாரே இவர் தாங்க. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னா நான் வரவேற்கத்தானே செய்வேன், வரவேற்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி வரவேற்றதும் இவர் தான். 150 கோடியை விட்டுட்டு வராராம். யாரு கூப்பிட்டா, இல்ல யாரு கூப்பிட்டான்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறது இவர் தானா? பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி வரவேற்க. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா, அது வேற வாய், இது நாரவாய். அதுலயும் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க வந்து யார எக்ஸாம்பிளா சொல்றாப்ல, தளபதி விஜய் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி அடிக்கிறாப்ல. இப்ப தளபதி விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு, ஆனா நமக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அதே சூப்பர் ஸ்டாரை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி தளபதி விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ரஜினிகாந்த் அவர்களுக்காக என்ன ஒரு 50 படமாவது இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. அண்ட் சீமான் அவர்களும் அவருடைய ஆசையை வெளிப்படையா சொன்னது இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, சொல்லியிருக்காப்ல. நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது, தம்பி தான் என்னை ஆதரிக்கணும். பாத்தீங்களா, விஜய் வருவாப்ல நம்ம கட்சிக்கு ஆதரவு தருவாப்லன்னு எதிர்பார்த்தாங்க, பட் நடக்கல. அண்ட் இவர் மட்டும் தான் இதை சொல்லியிருக்காரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம சாட்டான் இருக்காரு இல்லையா, அவருமே சொல்லியிருக்காரு கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை, கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க, அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும், நல்லவர்கள் வந்து எண்ணெயில தப்பு கிடையாது, ஊழல் கரை படிந்தவர்களோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தளபதி விஜய் தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே தளபதி விஜய் ஒரு நல்லவர் தான், அவர் எந்த ஊழலும் பண்ணது கிடையாது, ஒரு நல்ல மனிதர் தான், ஊழல் செய்யாத ஒரு நபரோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருந்திருக்கு. பட் கட்சியை ஆரம்பிச்சு இவங்க கட்சியோட சேரல, கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது கூட செகண்டரிங்க. அதாவது காம்படிஷன்ல சேர்த்துக்கணும்ல, இப்ப ஆட்டத்துல சேர்த்துக்கணும்ல, 2 பேர் கூட தான் போட்டியே அப்படின்ட்டாப்ல. கடைசி வரைக்கும் விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த விமர்சனத்தை கூட கண்டுக்க மாட்டாப்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னடா இது, அப்ப இவன் நல்லவன் கிடையாதா, ஊழல்வாதியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்பதான் அவங்களுக்கு தெரியவே வருது போல இருக்கு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும், நல்லவர்கள் வந்து எண்ணெயில தப்பு கிடையாது. உங்க விஜய் உயிர வாங்க வரனா, தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே, முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு, கூட எனக்கு. இல்ல, அதாவது எனக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அன்பார்ந்த மக்களே யோசிக்கணும், சிந்திக்கணும். வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டு ஒருத்தரை சிஎம் ஆக்கியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்கக்கூடிய ஆளாவும் நம்ம சீமான் அவர்கள் தான் இருக்காப்ல. இன்னொரு பக்கம் ஒரு படத்துல வந்து ஒரு சீனை எடுத்துக்காட்டா காமிச்சு, நானும் முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி ஒரே நாள்ல மொத்த போதை பொருளையும் ஒழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு பேசக்கூடிய ஆளாவும் இவர் தான் இருக்காப்ல. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே, முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு. இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எங்கேயாச்சும் சாத்தியப்படுற மாதிரி இருக்குதான்னு சொல்லி கேட்டதும் இவர் தான். ஆனா இப்ப இவர் சொல்ற அந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிளே எங்கேயாச்சும் சாத்தியப்படுற மாதிரி இருக்கா? முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா, ஏயா இப்படி மூட்டையா அவுத்து போட்டுற? இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் வாங்க வாங்க, இந்த வீடு தான். என்னங்க என்னங்க, இல்ல அனலா இருக்கு உங்க வீட்டுல, நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர், அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். இல்ல, நம்ம எந்த
எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், எந்தெந்த தொகுதியில் இது வரைக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெற்றிங்கிறத ஒரு பக்கமாச்சும் பார்த்துருக்கோமா அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணும்போது எப்படி வேணாலும் பேசலான்னு பேசுகிறாப்புல. சரி ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறாருல, அப்படி சொல்லக்கூடிய நம்ம சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நின்று என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அடுத்த வாரம் என் தம்பி வரா அப்படின்றது யாருக்கு? 26ல என் தம்பி வாரான். கொடுமடே, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். ஆனா யாருன்னு 26ல யார் வர போறது அரசியலுக்கு? வாங்கடா அத தம்பி விஜயை தான் சொல்றேன். 2026ல என் தம்பி வரான். தம்பி விஜய் வராப்புல, வந்துட்டாப்புல டிசாஸ்டர். வரணும்னு சொல்றது இவர் தான், வந்துட்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டரா? எப்படி? ஏன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவர் என் கட்சியில சேரல, எனக்கு கீழே வேலை பார்க்கல, வந்தாப்புல ஜெயிச்சாப்புல சிஎம் சீட்ல உட்காந்துட்டாப்புல, எப்படி ஏத்துக்க முடியும்? எரியுமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு வைத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிட்டு நீங்க இல்ல கிடைக்காது. உனக்கு போய் ஓ வேலை என்னவோ அதை பாரு. நீ கொடுத்துருந்தாதான் நான் பண்ணிருப்பேன்ல. உனக்கு கொடுக்கல இல்லடா, விட்டு தரடா. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். சோ மீட் இது சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.